வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். விண்ணில் பாய்ந்தது GSLV Mark 3. வெற்றிகரமாக செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டது. 60 நாட்கள் பொறுத்திருக்க சசிகலா அறிவுரை. தம்மை நீக்க அதிகாரம் இல்லை என்றும் டிடிவி தினகரன் அறிவிப்பு. தினகரனை ஒதுக்கியதில் மாற்றமில்லை. அமைச்சர்கள் ஆலோசனைக்கு பின் ஜெயக்குமார் உறுதி. தீவிரவாதிகளுக்கு எதிராக கடுமையான போக்கை கையாள வேண்டும். மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். GSAT-19 செயற்கைக்கோளுடன் இந்தியாவின் மிக அதிக எடை கொண்ட GSLV Mark 3 விண்கலம் இன்று மாலை 5:28 மணிக்கு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் 2வது தளத்தில் இருந்து ஏவப்பட்ட இந்த விண்கலம் புறப்பட்ட 16.20 நிமிடங்களில் தனது சுற்றுவட்ட பாதையை அடைந்து அங்கே தான் சுமந்து சென்ற GSAT-19 செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தியது. 10 ஆண்டு கால ஆயுள் கொண்ட இந்த செயற்கைக்கோளின் மூலம் இந்தியாவின் தகவல் தொடர்பு வசதி மேலும் அதிகரிக்க உள்ளது. முழுக்க இந்தியாவில் உருவாக்கப்பட்ட GSLV Mark 3 விண்கலம் 640 டன் எடையும் 43.43 மீட்டர் உயரமும் கொண்ட இந்தியாவின் மிக எடை உள்ள விண்கலமாகும். இந்த விண்கலம் 4 டன் முதல் 10 டன் எடை உள்ள செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்தும் ஆற்றல் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றி குறித்து கருத்து தெரிவித்த இஸ்ரோ தலைவர் கிரண்குமார், 15 ஆண்டு கால உழைப்பு வீண் போகவில்லை. இந்த நாள் வரலாற்று சிறப்புமிக்க நாள். GSLV Mark 3 ராக்கெட் மூலம் GSAT-19 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். இஸ்ரோ அறிவியலாளர்கள் GSLV Mark 3 ராக்கெட்டை விண்வெளியில் வெற்றிகரமாக செலுத்தியுள்ள நிலையில் இஸ்ரோவின் குறிப்பிடத்தக்க சாதனையை கண்டு நாடே பெருமைப்படுகிறது என குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வாழ்த்து தெரிவித்துள்ளார். GSLV Mark 3 ராக்கெட்டை விண்வெளியில் வெற்றிகரமாக செலுத்தி அங்கு செயற்கைக்கோளை நிலைநிறுத்திய இஸ்ரோ அறிவியலாளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டர் மூலம் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதனிடையே ஜூன் 23ஆம் தேதி GSLV ராக்கெட் C-38 செயற்கைக்கோளுடன் விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இன்னும் 60 நாட்கள் வரை பொறுத்திருக்குமாறு சசிகலா தனக்கு அறிவுரை கூறியிருப்பதாகவும் தம்மை கட்சியில் இருந்து நீக்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்றும் அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். முடக்கப்பட்ட அதிமுக சின்னமான இரட்டை இலையை மீட்க 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்றதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட டிடிவி தினகரன், அவரது நெருங்கிய நண்பர் மல்லிகார்ஜுனா ஆகிய இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். திகார் சிறையில் இருந்து விடுதலையாகி சென்னை திரும்பிய டிடிவி தினகரன் இன்று பெங்களூரு சென்று பரப்பன அக்ரஹார சிறையில் உள்ள சசிகலாவை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தினகரன், அமைச்சர்கள் பயம் காரணமாக தன்னை ஒதுக்க பார்க்கிறார்கள் என்று கூறினார். 60 நாட்கள் வரை பொறுத்திருக்குமாறு சசிகலா தன்னிடம் கூறியதாக தெரிவித்த தினகரன், அதற்குள் கட்சியில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாவிட்டால் மீண்டும் கட்சி பணிக்கு திரும்புவேன் என்றும் தெரிவித்தார். 160 நாள் பொறுப்போம் என்று கூறினார். அவர்கள் சொன்னது போல செயல்படுகிறார்களா என்பதை பார்ப்போம். அவ்வாறு அவர் சொன்னது போல பிரிந்து சென்றவர்களை இணைக்க முடியாவிட்டால் அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதை என்னிடம் கூறியிருக்கிறார். நாங்கள் அவருக்காக, ஒரு நண்பருக்காக நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். அவர் பேசுவது, அவருக்கு இல்லாத அதிகாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு பேசுவது, அதற்காக நாம் அவரை எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டாம். அவரை சரியான பாதைக்கு வந்து விடுவார் என்பது எனக்கு. அதிமுகவில் இருந்து டிடிவி தினகரனை விலக்கி வைத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று அதிமுக அமைச்சர்கள் ஒருமனதாக அறிவித்துள்ளனர். திகார் சிறையில் இருந்து ஜாமீனில் விடுதலையான டிடிவி தினகரன் சசிகலாவை சந்திக்க பெங்களூரு சென்றிருந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதியமைச்சர் ஜெயக்குமார் அறையில் 27 அமைச்சர்கள் இன்று திடீரென ஒன்று கூடி ஆலோசனை நடத்தினர். அமைச்சர்கள் தங்கமணி, CV சண்முகம், செங்கோட்டையன், வெல்லமண்டி நடராஜன், மணிகண்டன், SP வேலுமணி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், செல்லூர் ராஜு, காமராஜ், OS மணியன், சரோஜா ஆகியோரும்
அந்த ஆலோசனையில் பங்கேற்றனர். ராஜேந்திர பாலாஜி, பாஸ்கரன், சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோர் மட்டுமே சென்னையில் இல்லாததால் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அமைச்சர்களின் இந்த திடீர் ஆலோசனை அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஆலோசனைக்கு பின் அமைச்சர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், சசிகலா, தினகரன் குடும்பத்தினரை கட்சியில் இருந்து விலக்கி வைக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவித்தார். தினகரன் ஒதுங்கி இருக்க வேண்டும், தினகரனின் தலையீடு இல்லாமல் ஆட்சி நடத்துவோம் என்ற அமைச்சர் ஜெயக்குமார், கட்சியின் கிளை செயலர்கள் கூட தினகரனை இனி சந்திக்க மாட்டார்கள் என்று அறிவித்தார். திரு தினகரன் சார்ந்தவர்களை கட்சியிலிருந்து முழுமையாக விலக்கி வைத்து கட்சியும் ஆட்சியும் வழிநடத்த வேண்டும் என்கின்ற அளவிலே ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டு ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று எடுத்த ஒருமித்த கருத்தின் முடிவின் அடிப்படையிலே அன்றைக்கு இரவே திரு தினகரன் அவர்கள், நான் கட்சியிலிருந்து ஒதுங்கிக் கொள்கின்றேன், இடையூறும் என்னால் வராது என்ற அந்த உறுதியை சொன்னார்கள். ஏப்ரல் 17ஆம் தேதி அன்று என்ன முடிவு எடுத்தோமோ அதிலே ஆணித்தரமாக, உறுதியாக, தெளிவாக இருக்கின்றோம். எந்த தொடர்பும் அவர்களிடத்திலே எங்களுக்கு இல்லை. முன்னாள் கல்வி அமைச்சர் அரங்கநாயகத்திற்கு அளிக்கப்பட்ட 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான அரசில் 1991 முதல் 1996ஆம் ஆண்டு வரை கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் அரங்கநாயகம். வருமானத்திற்கு அதிகமாக 1.15 கோடி சொத்து சேர்த்ததாக அரங்கநாயகம், அவரது மனைவி, 2 மகன்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையால் வழக்கு தொடரப்பட்டது. இதில் 21 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி ஊழல் தடுப்பு நீதிமன்றம் அரங்கநாயகத்திற்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து மற்றவர்களை விடுவித்தது. இந்நிலையில் இது தொடர்பாக அரங்கநாயகம் தரப்பில் தொடரப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அரங்கநாயகத்தின் 3 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவை வருகிற 14ஆம் தேதி கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சட்டப்பேரவை பொறுப்பு செயலர் பூபதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜூன் 14ஆம் தேதி காலை 10 மணிக்கு பேரவை கூட்டம் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் நாள்தோறும் துறைகள் ரீதியாக மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு தொடர்பான சட்ட முன்வரைவு தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஏப்ரலில் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது பட்ஜெட் மீதான விவாதம் மட்டுமே நடைபெற்றது. சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி இடைத்தேர்தல் காரணமாக மானிய கோரிக்கைகள் தொடர்பான விவாதம் ஒத்திவைக்கப்பட்டது. தற்பொழுது தொடங்கவுள்ள இந்த கூட்டத்தொடர் 30 அல்லது 35 நாட்கள் நீடிக்கும் என்றும், மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பின்னர் நிதி ஒதுக்கீடு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை கூட்டம் வருகிற 14ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் மானிய கோரிக்கைகள் தொடர்பாகவும் சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக் கூட்டம் தொடர்பாகவும் இந்த வார இறுதிக்குள் நடைபெறவுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக சட்டப்பேரவையின் மானிய கோரிக்கைகள் விவாதம் தொடர்பான கூட்டத்தொடர் வருகின்ற 14ஆம் தேதி தொடங்குகிறது என சட்டப்பேரவை செயலாளர் கே. பூபதி அறிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் பேரவைத் தலைவர் ப. தனபால் தலைமையில் இந்த வார இறுதிக்குள் நடைபெற இருக்கிறது. அன்றைய கூட்டத்தில் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். தமிழக அமைச்சரவை பொறுத்தவரை தமிழக முதல்வர் கே. பழனிசாமியிடம் காவல், தீயணைப்புத்துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் பொதுப்பணித்துறை போன்ற துறைகள் உள்ளன. அதேபோல மற்ற 30 அமைச்சர்களிடம் பல்வேறு துறைகள் உள்ளன. இந்த துறைகள் மீதான விவாதங்கள் நடத்தப்பட்டு பதிலுரை இடம்பெற்று புதிய அறிவிப்புகளும் இடம்பெற இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை சுமார் 1 மாத காலம் வரை நடைபெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்யது. தீவிரவாதிகளின் வெறிச்செயலை தடுக்க மத்திய அரசு மேலும் கடுமையான போக்கினை கையாள வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். காஷ்மீரில் தீவிரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்த தமிழக ராணுவ வீரர் மணிவண்ணன் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்து அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் அணிவகுப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இந்திய ராணுவ வீரர்கள் மீது மறைந்திருந்த காஷ்மீர் தீவிரவாதிகள் சுட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் மணிவண்ணன் உயிரிழக்க நேரிட்ட துயரமான சம்பவம் குறித்து மிகுந்த வருத்தம் தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், தீவிரவாதிகளின் வெறிச்செயலை தடுத்து நிறுத்த மத்திய அரசு மேலும் கடுமையான போக்கை கையாள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரை பணயம் வைத்து நாடுகாக்கும் தியாக வேள்வியை ஏற்றுக்கொண்டுள்ள ராணுவ வீரர்களின் மன உறுதியை இதுபோன்ற கோழைத்தனமான சம்பவங்களின் மூலம் சீர்குலைக்க முடியாது என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர்,
தற்போதைய நிலையில் உயிரிழந்த ராணுவ வீரர் மணிவண்ணனின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டுமென தமிழக அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் இளம் வயதிலேயே மரணத்தை தழுவிய மணிவண்ணன் குடும்பத்தினருக்கு தன்னுடைய சார்பிலும் இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இந்தி, குஜராத்தி, மராத்தி மொழி நீட் தேர்வு வினாத்தாள்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாணவி ஜெரோபோ கிளாட்வின் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு செய்தார். அதில் நாடு முழுக்க நீட் தேர்வு ஒரே சீரான வினாத்தாள் அடிப்படையில் நடக்கவில்லை, ஆங்கில மொழி வினாத்தாள்களை விட தமிழ், ஹிந்தி, குஜராத்தி, மராத்தி மொழிகளில் கேட்கப்பட்ட வினாத்தாள்கள் எளிதாக இருந்தது என்று குறிப்பிட்டிருந்தார். ஒரே மாதிரி வினாத்தாள் இல்லாததால் அதன்படி தரவரிசை பட்டியல் தயாரிப்பது சரியல்ல. எனவே மே 7 நடந்த நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு +2 மதிப்பின் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று அவர் மனுவில் கூறியிருந்தார். மனுவை விசாரித்த நீதிபதி சுந்தர், ஹிந்தி, குஜராத்தி, மராத்தி மொழி நீட் தேர்வு வினாத்தாள்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நீதிமன்றத்தில் வழங்க மனுதாரர் தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டு வழக்கை வரும் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை சந்திக்கக்கூடாது, எம்எல்ஏக்கள் அலுவலர்களுக்கு முதல்வர் நாராயணசாமி உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை அமைச்சரவையின் ஒப்புதல் இன்றி எம்எல்ஏக்களோ அல்லது அரசு உயர் அலுவலர்களோ சந்திக்கக்கூடாது என்று அம்மாநில முதல்வர் நாராயணசாமி தடை விதித்துள்ளார். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு முதல்வர் நாராயணசாமிக்கும் இடையிலான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மருத்துவ மாணவர் சேர்க்கையில் ஆளுநர் நேரடியாக தலையிட்டதன் விளைவாக இந்த மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. நேற்று முன்தினம் சட்டப்பேரவையில் பேசிய நாராயணசாமி, சமூக வலைதளங்களில் ஆட்சியாளர்களை விமர்சிப்பதை நிறுத்த வேண்டும் என்று கிரண்பேடிக்கு மறைமுகமாக அறிவுறுத்தினார். இதற்கு பதிலடியாக இன்று காலை தான் ரப்பர் ஸ்டாம்பாக இருப்பதை முதல்வர் விரும்புகிறாரா என்பது உள்பட 32 கேள்விகளை கிரண்பேடி வாட்ஸ்அப்பில் பதிவிட்டிருந்தார். இது புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று எதிரொலித்தது. ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும், இல்லாவிடில் குடியரசுத் தலைவர் தேர்தலை புறக்கணிப்போம் என்று தீர்மானம் நிறைவேற்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்த நாராயணசாமி, துணைநிலை ஆளுநராக இருக்க கிரண்பேடி தகுதியற்றவர் என்று காட்டமாக சாடினார். மாநிலத்தில் அதிகாரிகள் விதிமுறைகளின்படி துணைநிலை ஆளுநர் எந்த கோப்பு சம்பந்தமான விவரங்களை கேட்டாலும் சம்பந்தப்பட்ட அமைச்சருடன் பேசி அவர்கள் பதில் அனுப்ப வேண்டும் என்று தான் விதிமுறை கூறப்பட்டிருக்கிறது. அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் நேரடியாக அழைத்து பேசக்கூடாது. மருத்துவ முதுநிலை மாணவர் சேர்க்கை முறைகேடுகள் பற்றி பேரவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று பட்ஜெட் மீதான விவாதம் நடந்தபோது மருத்துவ முதுநிலை மாணவர் சேர்க்கையில் புதுவை அரசு வெளிப்படையாக நடந்து கொண்டதாகவும் துணைநிலை ஆளுநர் தேவையில்லாமல் அதில் தலையிட்டதாகவும் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநரின் தலையீடு சரியானதுதான் என்று வாதிட்டனர். காங்கிரஸ் உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவைத் தலைவரை முற்றுகையிட்டு என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவர்களது மைக் துண்டிக்கப்பட்டது. தங்களுக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து என்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சென்ட்ரல் கவுன்சில் நடந்த முறைகேடை மறைக்கிறதுக்காக கவர்னர் மேல பழி போடுறாங்க. சென்ட்ரல் கவுன்சிலிங்ல மெடிக்கல் காலேஜ்ல 12 முறைகள் வந்திருக்குது. SC ST மாணவர்களுக்கும் MBC மாணவர்களுக்கும் போய் சேர வேண்டிய சீட்டு சேரவில்லை. அதை தட்டி பறித்து தனியாரிடம் தாரை வார்த்துள்ளார்கள் இந்த அரசாங்கம். இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. சென்னையில் காயிதே மில்லத்தின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நேரில் மரியாதை செலுத்தினார். காயிதே மில்லத்தின் 122வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை திருவல்லிக்கேணி பெரிய மசூதி வளாகத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் மலர் தூவியும் மலர்போர்வை அணிவித்தும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். அமைச்சர்கள் ஜெயக்குமார், செங்கோட்டையன், காமராஜ், நிலோஃபர் கபில், நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வன் ராஜா உள்பட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர்.
சென்னையில் காயிதே மில்லத்தின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன், முன்னாள் அமைச்சர்கள் பாண்டியராஜன், செம்மலை உள்பட திரளானோரும் உடனிருந்தனர். இந்தியை திணிக்க ஆர்வம் காட்டுவது போல தமிழை ஆட்சி மொழியாக்க மத்திய அரசு முனைப்பு காட்ட வேண்டுமென திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காயிதே மில்லத் பிறந்தநாளை ஒட்டி திருவல்லிக்கேணி பெரிய மசூதி வளாகத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் மலர்போர்வை வைத்து மரியாதை செலுத்திய ஸ்டாலின் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது தமிழை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டுமென முதலில் குரல் கொடுத்தவர் காயிதே மில்லத் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் தமிழை ஆட்சி மொழியாக்க நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மத்திய அரசு கிடப்பில் போட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தேவையில்லாத வகையில் இந்தியை திணிக்கிற முயற்சிகளை எந்த அளவிற்கு ஆதிக்கம் செலுத்துகிற அந்த நிலையிலே அவர்கள் ஈடுபடுகிறார்களோ அதேபோல் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்குகிற அந்த பணியிலும் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதேபோல் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன், கடையநல்லூர் தொகுதி பேரவை உறுப்பினர் அபுபக்கர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் காயிதே மில்லத் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய காதர் மொய்தீன், மத நல்லிணக்கம், மதசார்பற்ற தன்மை, ஜனநாயகம் ஆகிய மூன்றும் காயிதே மில்லத் காட்டிய வழி என்று குறிப்பிட்டார். 28 சவரன் நகைக்காக மருத்துவர் உள்ளிட்ட 3 பேரை கொலை செய்த இருவருக்கு மரண தண்டனை விதித்து நாமக்கல் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாமக்கல் மோகனூர் சாலை முல்லை நகர் பகுதியில் மருத்துவர் சிந்து, அவரது தாயார் சத்தியவதி, பாட்டி விசாலாட்சி ஆகியோர் வசித்து வந்தனர். 2011ஆம் ஆண்டு 3 பேர் கொள்ளை கும்பல் பட்டப்பகலில் வீடு புகுந்து இவர்கள் மூவரையும் கொன்று 28 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றது. 3 மாதங்களுக்கு பிறகு இந்த கொலை தொடர்பாக சந்தானம், காமராஜ், இளங்கோ ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டு நாமக்கல் மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கியது. கரூரிலும் இதே கும்பல் 3 பெண்களை கழுத்தறுத்து கொன்றது தெரியவந்த நிலையில் கரூர் மாவட்ட நீதிமன்றம் இந்த மூவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்திருந்தது. சிறையில் சந்தானம் இறந்துவிட்ட நிலையில் எஞ்சிய இருவருக்கும் தற்பொழுது மரண தண்டனை வழங்கி நாமக்கல் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த மாதிரி கொடூரமான சம்பவம் இனிமேல் நடக்கூடாது. பட்ட பகலில் ஆண்கள் இல்லாத நேரத்தில் பெண்களை இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப வருந்தத்தக்கது. அதனால் இனிமேல் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு கொடூர சம்பவம் நடக்கக்கூடாது. இந்த தீர்ப்பு மூலம் மற்ற குற்றவாளிகள் திருந்தணும். இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். தீர்ப்பில் அந்த 2 பேர்த்துக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த தூக்கு தண்ணியை எல்லாருமே பொதுமக்கள், அதுலேயும் பர்டிகுலர் மகளிர் ரொம்ப எதிர்பார்த்த தீர்ப்பு வந்திருக்குது. மக்கள் லேடிஸு சமூகத்தில் பயமின்றி இருக்கலாம். பெண்களுடைய நகையை திருடிட்டு இது மாதிரி கத்திய டிஃபென்ஸ்லெஸ் லேடிஸை கொலை பண்ணக்கூடாதுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடம். தருமபுரி மாவட்டத்தில் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி 2 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள டாஸ்மாக் கடைகளை மூட உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து தருமபுரியில் பல மதுக்கடைகள் மூடப்பட்டன. ஆனால் தருமபுரி அருகே உள்ள எட்டிமரத்துப்பட்டி கிராம டாஸ்மாக் கடை மூடப்படவில்லை. அந்த கடையில் மது வாங்க அதிக அளவில் கூட்டம் கூடுவதால் கடையை அகற்றுமாறு எட்டிமரத்துப்பட்டி மக்கள் கோரி வந்தனர். இதனிடையே ரெட்டியூர் கிராமத்தில் புதிய மதுக்கடை திறக்கும் முயற்சிக்கு அவ்வூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இந்த ஊர்களையும் சேர்ந்த மக்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அரசு உயர் அலுவலர்கள் தந்த உறுதிமொழியின் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர். எங்களுக்கு இந்த டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாது, ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது. நாங்க அதனால பாதிப்படுறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நாங்க அந்த ஒயின் ஷாப் கிட்ட நாங்க குடி இருக்க முடியுமா? அப்ப சுத்தத்திலேயே வீடு இருக்கு. நாங்க அதை பார்த்துக்கணும். நாங்க இவ்வளவு குழந்தைங்களை வச்சுக்கணும். இந்த குடிக்காரர்கிட்ட நாங்க எப்படி வாழ்றது? எங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இந்த டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாது. கோவையில் டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கோவையில் ராஜவீதியில் டாஸ்மாக் கடை அமைந்துள்ளது. இதனால் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்பட்டு வருகிறது. எனவே கடையை அகற்ற வலியுறுத்தி டாஸ்மாக் கடை அமைந்துள்ள பகுதியில் இருந்து பள்ளி மாணவர்கள் பள்ளி சீருடனையுடனும் புத்தகப்பையுடனும் பேரணியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சென்றனர். கடையை அகற்ற வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் மனுவும் அளித்தனர். மதுக்கடை பக்கத்திலே இருக்கு. நாங்கள் ஸ்கூலுக்கு போகிற வழியிலலாம் இது கண்ணாடியெல்லாம் உடச்சி கிடக்குறாங்க. அதனால் நாங்கள் போகிற வழியிலலாம் இது
சீசா அது மாதிரி ஏறுது, காலில் எல்லாம் ஏறுது. அதனால் மதுக்கடையை கண்டிப்பாக ஒழிக்கணும். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்ட IAS அதிகாரி வெங்கடேஷ் மாவட்டங்களில் நிலவி வரும் குடிநீர் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக கடந்த 2013 ஆகஸ்ட் மாதம் முதல் பணியாற்றி வந்த ரவிக்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். நிதித்துறை துணைச் செயலராக பணியாற்றி வந்த வெங்கடேஷ் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்பட்டார். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இவர் 2009ஆம் ஆண்டில் IAS தேர்வு பெற்றார். இன்று ஆட்சியராக பொறுப்பேற்றுக் கொண்ட வெங்கடேஷ் மாவட்ட வளர்ச்சி குறித்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசிக்கப்படும் என்று தெரிவித்தார். ஈரோட்டில் இன்று மாலை சுமார் 2 மணி நேரம் நல்ல மழை பெய்தது. நகரில் இன்று பகல் முழுவதும் கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் மாலையில் 2 மணி நேரத்திற்கு பலத்த காற்றுடன் சாரலில் தொடங்கி கனமழை பெய்தது. மழையால் பகலிலேயே இருண்டு விட்டதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டு சென்றன. மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் வெள்ளமென மழைநீர் தேங்கியது. ஈரோடு மாவட்டத்தில் மொடக்குறிச்சி, பவானி, அந்தியூர், பெருந்துறை ஆகிய பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருள்மிகு ஆதிஜெகநாத பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் 44வது திவ்ய தேசமான திருப்புல்லானியில் அமைந்திருக்கிறது அருள்மிகு பத்மாசானி தாயார் உடனுரை ஆதிஜெகநாத பெருமாள் கோவில். சீதையை மீட்பதற்காக கடலை கடக்கும் விதமாக ராமபிரான் இத்திருத்தலத்தில் தர்ப்பப்பையை புல்லில் அமர்ந்து உபவாசம் இருந்ததாக புராண வரலாறு அறியப்படுகிறது. சிறப்புமிகு இக்கோவிலின் குடமுழுக்கு விழாவை ஒட்டி காலை கடம் புறப்பாடு செய்யப்பட்டு புனித நீர் கலசங்களில் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் நமோ நாராயணா பக்தி முழக்கமிட்டனர். விழாவை ஒட்டி ஆதிஜெகநாத பெருமாள் மற்றும் பத்மாசனி ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். சுதந்திர உலகின் மீது நடந்த தாக்குதல். பிரிட்டன் பிரதமர் தெரேசா மே கண்டனம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரிட்டன் மீது நடந்த தீவிரவாத தாக்குதல் சுதந்திர உலகத்தின் மீது நடந்த தாக்குதல் என பிரிட்டன் பிரதமர் தெரேசா மே கூறியுள்ளார். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் உள்ள தேம்ஸ் நதி பாலத்தின் மீது கடந்த 3ஆம் தேதி இரவு தீவிரவாத தாக்குதல் நடந்தது. வாகன கூட்டத்தில் மோதவிட்ட 3 தீவிரவாதிகள் அதிலிருந்து குதித்து கண்ணில் பட்டவர்களை எல்லாம் கத்திகளால் வெட்டி தள்ளினர். பின்னர் 3 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் தொடர்பாக நம்பர் 10 டவுனிங் தெருவில் உள்ள தனது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் பேசிய தெரேசா மே தாக்குதல் லண்டனில் நடந்திருந்தாலும் இது சுதந்திர உலகத்தின் மீது நடந்த தீவிரவாத தாக்குதல் என்று கண்டித்தார். All of those who were tragically killed or injured in the event on Saturday night, but it is now clear that sadly victims came from a number of nationalities. This was an attack on London and the United Kingdom, but it was also an attack on the free world. பிரிட்டனில் நடந்து வரும் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா, வங்கதேச அணிகள் ஆடி வருகின்றன. லண்டனின் கெங்கிங்டன் ஓவல் திடலில் தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற வங்கதேச அணி பேட்டிங்கை தொடங்கியது. தொடக்க வீரர்களாக தமீம் இக்பால், சௌமியா சர்கர் ஆகியோர் களமிறங்கினர். சௌமியா 3 ரன்களில் வீழ்ந்தார். அதன் பின் வந்த இம்ருல் 6 ரன்களில் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தார். வங்கதேச அணி தற்பொழுது 28 ஓவர்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து 106 ரன்களுடன் விளையாடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்ணில் பாய்ந்தது GSLV Mark 3. வெற்றிகரமாக செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டது. 60 நாட்கள் பொறுத்திருக்க சசிகலா அறிவுரை. தம்மை நீக்க அதிகாரம் இல்லை என்றும் டிடிவி தினகரன் அறிவிப்பு.
தினகரனை ஒதுக்கியதில் மாற்றமில்லை. அமைச்சர்கள் ஆலோசனைக்கு பின் ஜெயக்குமார் உறுதி. தீவிரவாதிகளுக்கு எதிராக கடுமையான போக்கை கையாள வேண்டும். மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளை சந்திப்போம். வணக்கம்.